வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மகிமையில் நமச்சிவாய மந்திரத்தின் அதிசய வல்லமை பற்றி பெரியவா உணர்த்தியதை தெரிந்து கொள்ளலாம். ஆந்திர மாநிலத்தில் சில பக்தர்கள் இணைந்து பெருமையுடன் ஒரு சிவாலயத்தை கட்டினார்கள். ஆலயம் முழுமையடைந்த போது வடிக்கப்பட்ட சிவலிங்கத்தை கருவறைக்குள் எடுத்துச் செல்ல முயற்சி செய்தார்கள். ஆனால் சிவலிங்கம் ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. அத்தனை பேரும் கயிறு கட்டி பலர் சேர்ந்து முயன்றும் பலமுறை முயன்றும் பயனளிக்கவில்லை. அவசரத்திலும் கவலையிலும் அவர்கள் காஞ்சிபுரம் சென்று ஸ்ரீ மகா பெரியவாளிடம் தங்கள் துயரத்தை தெரிவித்தார்கள். சில நிமிடங்கள் பெரியவா அமைதியாக இருந்தார். பிறகு திருச்சி அருகே வசிக்கும் ஸ்ரீ வைத்தியநாத சாஸ்திரிகள் என்ற பக்தரை அழைத்து வரச் சொன்னார். அவர் வந்ததும் பெரியவா அவரது காதில் மெதுவாக ஏதோ சொல்லி, இவரை உங்களுடன் அழைத்து சென்று சொல்லியதை செய்ய சொல்லுங்கள் என்று அருளினார். அப்படி சாஸ்திரிகள் அந்த ஆந்திர கிராமத்துக்கு சென்றதும் அவர் தினமும் தமது அனுஷ்டானங்களை முடித்த பிறகு பல மணி நேரங்கள் ஜபத்தில் மூழ்கி கொண்டிருந்தார். பக்தர்கள் குழப்பமடைந்தனர். அவர் எந்த வழிமுறையையும் சொல்லாமல் ஜபம் மட்டுமே செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவர் மீது முழு நம்பிக்கை வைத்தார்கள். 21வது நாளில் ஜபம் முடிந்த பின் ஸ்ரீ சாஸ்திரிகள் சொன்னார், இப்போது லிங்கத்தை நகர்த்தி பாருங்கள் என்று. அவர்கள் முயன்றபோது அதிசயம் நடந்தது. முன்பு ஒரு அங்குலம் கூட நகராத அந்த கல் லிங்கம் இப்போது பஞ்சு போல லகுவாக நகர்ந்தது. அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், இது எப்படி சாத்தியம் என்று. அதற்கு சாஸ்திரிகள் தாழ்மையுடன் பதில் சொன்னார், எனக்கும் தெரியாது. பெரியவா என்னிடம் சொன்னது ஒன்றே ஒன்று. அந்த லிங்கத்தின் முன் அமர்ந்து நமச்சிவாய பஞ்சாட்சர ஜபத்தை 21 நாட்கள் தொடர்ந்து செய்ய சொன்னார்கள். அதை தவிர வேறொன்றும் இல்லை. அர்த்தம் மற்றும் உண்மையான பாடம் ஸ்ரீ மகா பெரியவாளின் தவ மகிமை, அவரின் சங்கல்பத்தின் சக்தி மற்றும் நமச்சிவாய மந்திரத்தின் அதிசய வல்லமை. இந்த மூன்றும் சேர்ந்ததே இந்த அதிசயத்தினுடைய காரணம். அப்பர் சுவாமிகள் காலத்திலும் இதே பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலம் அதிசயங்கள் நிகழ்ந்தன. அப்பர் சுவாமிகள் மீது அரசர் விதித்த தண்டனையால் அவரை பெரிய கல்லுடன் கடலில் வீசிய போதும் நமச்சிவாய ஜபத்தின் சக்தியால் அவர் கல்லோடு நீரில் மிதந்தார். அப்பர் சுவாமிகள் செய்த அந்த அதிசயத்தைப் போலவே 20ஆம் நூற்றாண்டிலும் மகா பெரியவா தனது சங்கல்பத்தால் அதே சக்தியை வெளிப்படுத்தினார். பஞ்சாட்சர ஜபம் நமச்சிவாய என்பது வெறும் மந்திரமல்ல. அது பரம்பொருளோடு நம்மை இணைக்கும் உயிர் வாயு. அதை நம்பிக்கையுடன் மனமாற ஜபித்தால் இயற்கையையே மாற்றும் சக்தி அதில் உள்ளது. மகா பெரியவா காட்டிய இந்த அனுபவம் நமக்கு நினைவூட்டுவது, பக்தியோடு ஜபம் செய்தால் சாத்தியமில்லாதது எதுவும் இல்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அபாரா கருணா சிந்தம் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா சரணம். இதுபோல் மகாபெரியவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா சரணம்.